இன்னைக்கு நாம செய்ய போகிறது வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள் வரகரிசி 250 கிராம், 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு 10 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றலாம். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நாம் முதல்ல பட்டை, லவங்கம், அந்த பிரிஞ்சி இலை இதை நாம் போட போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் ஏற்கனவே. இது நல்லா பட்டை, லவங்கம் நல்லா பொரிஞ்சதும் அந்த ஸ்மெல் நல்லா வரும் பொரிஞ்ச உடனே. ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை முதல்ல ஆட் பண்ணணும். இது கூட ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அது இந்த வரகரிசி வந்து நம்ம நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வரகரிசியை முதல்ல ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். அது வரகரிசி எப்போவுமே கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் கலராக இருக்கும் இல்லையா, அது நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். ஓகே. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் நல்லா வதங்கணும். அதை வதக்கிட்டே இருங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ண வேணாம். இந்த வரகரிசி வந்து சின்னதாக தான் இருக்கும் இல்லையா, நம்ம அரிசி மாதிரி பெருசாக பிரியாணி அரிசி மாதிரி நீட்டமாக இருக்காது. ஸோ அதில் சேர்ந்து இருக்கணுன்றதுனால நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணலாம். ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ண தேவையில்லை. இது நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து அடுத்து நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இந்த வரகரிசி வந்து இந்த சின்ன பசங்க நம்ம இது மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா பசங்க வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உப்புமா அதெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது தீயவும் தீயாது, நல்லா அது வதங்கும். நல்லா அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை ஆட் பண்ணலாம். அந்த பச்சை மிளகாய் அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி இன்னும் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். நம்ம பச்சை பட்டாணி வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணலாம். நான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கல பச்சை பட்டாணி. அதுவும் பசங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நம்ம அதையும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இது 3 மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல பீன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கேரட் போடுறேன். அப்புறமா உருளைக்கிழங்கு. ஸோ அது 3 காய்கறிகள் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு காய்கறியோட இதுவும் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடணும்.
நல்லா அடுப்ப நல்லா சிம் பண்ணிட்டு, இத நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இத நம்ம தனியா வேக விட போறதில்ல. இது வதங்குறதுலயே அது ஆ வெந்துடணும். அந்த அளவு நம்ப சிம் பண்ணிட்டு இது பண்ணணும். நல்லா வதங்கணும் இது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்ததுனால கல்லுப்பு நான் போடுறேன். சால்ட் நம்ப யூஸ் பண்றத விட, இந்த கல்லுப்பு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இந்துப்பும் யூஸ் பண்ணலாம். நான் இப்ப வந்து கல்லுப்பு உங்களுக்கு ஆட் பண்றேன். அது உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 2டே 2 பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த பிளைன் மிளகாத்தூள் கடையில கிடைக்குது. அப்படி இல்லன்னாலும் நம்ப ஒரு 4 மிளகாய வந்து நம்ம மிக்ஸியில நல்லா தூள் பண்ணிட்டு, அத ஆட் பண்ணிக்கலாம். 4 மிளகாய் நான் 4 மிளகாவ எடுத்து மிக்ஸியில தூள் பண்ணிட்டு, இப்ப ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட, காரத்துக்காக. இது நல்லா வதங்கணும். இப்ப நான் வந்து தயிர் தயிர் வந்து ஆப்ஷனல் தான். நான் முதல்ல தயிர் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லல. ஆ ஒரு சிலரோட தயிரோட டேஸ்ட் பிடிக்கலனாக்கா, அது அவாய்ட் பண்ணிடலாம். பட் தயிர் போட்டா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா வருன்றதுனால நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். ம். தயிரோட சேர்ந்து நல்லா வதங்கணும் இந்த காய். பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது காய் நல்லா வெந்துடுத்துன்றது. இப்ப நான் வந்து வரகரிசிய ஆட் பண்றேன் இது கூட. நான் தண்ணிய முதல்ல ஊத்திட்டு வரகரிசிய ஆட் பண்ணல. முதல்ல வரகரிசிய ஊத்திட்டு, அது கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். வரகரிசி சேர்த்துட்டு, அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நான் அத வதக்கி விடுறேன் நல்லா. 1க்கு 2ன்ற இதில தான் இதுக்கும் தண்ணி நாம ஆட் பண்ணணும். இப்போ 1 கிளாஸ் வரகரிசினாக்கா, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் நான் முதல்லயே ஆட் பண்ண இது பண்ண மறந்துட்டேன். கடைசியில தான் ஆட் பண்றேன் அது. முதல்லயே நம்ப அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா? அப்போவே மஞ்சத்தூளும் நம்ம போடணும். இப்போ வந்து நான் வந்து 1:2ன்றதுல தண்ணிய ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு மட்டும் நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமா இந்த தண்ணீல இருக்கும்போது கொஞ்சம் அதிகமா தெரியணும். உப்பு போட்டுட்டு நான் வந்து விசில் வச்சுர்றேன். விசில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லன்னா விசில் வரதா இருந்தாக்கா 2 விசில் வந்தா போதும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இது பாருங்க எல்லாம் நல்லா வரகரிசியும், காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா இதுவா இருக்கு. இது பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வரகரிசி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணலாம். இல்லனாக்கா விட்டுடலாம். சரிங்களா? வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி.